கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, தன் நாளுக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளிலே அதே நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரத்துல 7ஆம் வசனம் வாசிக்கிறோம். தேவ பிள்ளையே, உன்னை நீ ஞானி என்று எண்ணாதே என்று ஆண்டவர் சொல்கிறார். பெரிய ஞானி என்று சொல்லி என்ன பண்ண, ஞானவான் என்ன மிஞ்சி ஒருத்தன் ஞானவான் இல்லை அப்படியே என்று என்ன பண்ணாத, பெருமை பாராட்டுகிறாத, எனக்கு ஞானம் இருக்கிறது என்று சொல்லி வேதத்துல தெளிவா சொல்லுகிறது. தேவ பிள்ளையே, கர்த்தருக்கு பயந்து அவரை தீமை விட்டு என்ன பண்ண வேலைக்கு ஞானிய பெரிய ஞானி என்று சொல்லி நினைச்சுக்கிடாத. உலகத்துல இந்த ஞானத்தை கொடுக்கறது சாலமோனுங்கிற ஒரு ராஜா இருந்தான். பெரிய அவன் ஆண்டவர்கிட்ட ஞானத்தை கேட்டான். பெரிய ஞானி சாலமோன் ஞானின்னே சொல்லுவாங்க. பெரிய ஞானி. அவனுக்குள்ள என்ன வந்துட்டு, இந்த உலகத்துல எல்லாமே நான் என்ன தவிரையா ஆண்டவர் அதை சொல்லார். உலகத்துல உன்னை போல ஒருத்தனுக்கு உன்னை தவிர வேற யாரும் இருக்க போறது இல்லை, அப்பேற்பட்ட ஞானத்தை தருவேன் அப்படிங்கிறது. அதனாலதான் சாலமோன் 1030 பாட்டுகளை எழுதி அநேக நீதிமொழிகள் பிரசங்கி என்று உன்னத பாட்டுன்னு சொல்லி பல காரியங்கள் அவர் விவரித்து பாடினார். தெய்வப்பிள்ளைக்கு ஆனா என்ன வந்துட்டு, பெரிய ஞானி நான் தான் அப்படின்னு நினைச்சு கொண்டேன். எல்லா ராஜாக்களும் சாலமோனுடைய பாதத்துல கொண்டு என்ன பண்ணாங்க, வெள்ளியும் தங்கத்தையும் பொன்னையும் கொண்டு அப்படியே காலில் போட்டு குமிச்சாங்க. சாலமோன் நாட்களில ஒரு தங்கம் வெள்ளி ஒரு பொருளாக என்ன விலை என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, கடைசியில என்ன நடந்தது, அவன் ஞானி என்ன பெரிய ஞானின்னு நினைச்சான். தேவ பிள்ளைகளை கடைசியில விழுந்து போனான். தேவ பிள்ளைகள், ஆண்டவர் என்ன தாவீதினுடைய இருதயத்து போல அவனுடைய இருதயம் இல்லை என்று சொல்றார். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையே, நீ பெரிய ஞானின்னு சொல்லி உன்னை பெருமை பாராட்டி கொள்ளாதே. இந்த ஞானத்தை தந்தது ஆண்டவர், உன்னை தாழ்த்து. தேவ பிள்ளையே, பெரிய ஞானி என்று சொல்லாதே. பெரிய பெரிய ஞானியெல்லாம் விழுந்து போனான். இந்த உலகத்துல எத்தனை ஞானிகள் இருந்தான், தேவ பிள்ளைகள் எல்லாம் விழுந்து போனாங்க. ஆனா தேவ பிள்ளைகளே, தேவ சமூகத்துல தாழ்த்தும் போது ஆண்டவர் உனக்கு என்ன பண்ணுகிறார், அவர் தான் ஞானத்தை கொடுக்கிறவர், கிருபைகளை கொடுக்கிறவர், வல்லமை கொடுக்கிறவர், அதிகாரங்களை கொடுக்கிறவர். பெரிய தேவ பிள்ளையே, பெரிய நீ ஞானி என்று என்ன பண்ணாதே, தன்னைத்தானே பீத்துக்கிடாதே. அவன் ஞானவான் ஞானி என்று சொல்லி தேவ பிள்ளைகளே, வேத வசனம் தெளிவா சொல்லுகிறது. உனக்கு ஞானத்தை தந்தவர் தேவனை நினை, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை துதி, அப்போது அவர் உன்னை இனிமைப்படுவார், மேன்மைப்படுத்துவார். பெரிய எனக்கு ஞானம் இருக்கிறது, நான் எல்லாம் செய்வேன், அவன் பெரிய ஞானவான். சாலமோனை குஞ்சி ஒரு ஞானவான் இல்லை, அவனே விழுந்து போனான். தேவ பிள்ளையே, நீ கர்த்தருக்கு பயப்படு. தேவ பிள்ளைகளே, பயந்து நட. தேவ பிள்ளைகளே, அங்கு வேதவசனம் சொல்லுகிறது, எனக்கு ஞானம் இருக்கிறது, நான் எல்லாம் செய்வேன்னு சொல்லி நினைக்காத. எது வேணாலும் செய்வேன், என்னை மிஞ்சி ஒரு ஞானவான் இல்லாதன்னு நினைக்காத. உன்னை மட்டும் மிஞ்சி இல்லை, உன்னை காட்டிலும் மேலாக தேவன் இந்த உலகத்தை ஆண்டு கொண்டு இருக்கிறார். அவர் தான் உனக்கு ஞானத்தை கொடுத்தவர். அதனால தேவ சமூகத்துல இந்த ஞானமானலாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். சாலமோன் எப்படி இருக்கான், அநேகர் புகழ்ந்து பேசினார்கள் சாலமோனை குறித்து. கடைசியில் அவன் என்ன பண்ணுகிறான், தேவதான் எனக்கு ஞானம் தந்தான்னு சொல்லி மறந்து போனான். தேவ பிள்ளைகள் அது மறந்ததுனால அவன் விழுந்து விட்டான். தேவ பிள்ளைகளை, அவனுடைய மனைவி, அவனுடைய பிள்ளைகள் அவன் இருதயத்தை வலிவு போக பண்ணினார்கள் என்று வேதவசனம் சொல்லுகிறது. இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற தேவனுடைய பிள்ளையே, நீ பெரிய ஞானி ஞானபால் என்று சொல்லி எண்ணிக்கொள்ளாதே. அதை கொடுத்தவர் தேவன். அதனால ஒவ்வொரு நாளும் தேவ பிள்ளையே, நீ ஆண்டவர் சமூகத்துல, ஆண்டவரே நீர் கொடுத்த ஞானத்துக்காக சோத்திரம் என்று சொல்லி, ஆண்டவரே எல்லாம் உம்முடையது, இந்த ஞானத்தை தந்தவர் நீர் என்று சொல்லி உன்னை தாழ்த்தும் பொழுது தேவன் உன்னை விழாதபடி பாதுகாப்பா. தேவன் மேலும் மேலும் உன்னை உயர்த்துவா. இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறேன் சகோதரனே சகோதரியே, படிக்கிற இடத்துல நான் தான் ஞானவான், தொழில நான் தான் ஞானவான், தேவன் ஊழியத்துல நான் தான் ஞானவான் சொல்லி உன்னை பெருமை பாராட்டி கொள்ளாதே. நீ தேவ சமூகத்துல தாழ்த்து. பெருமை பாராட்டின சாலமோன் ராஜா அவனுடைய நிலைமை என்னானது நீ யோசித்துப்பா. தேவ பிள்ளைக்கு, உன்னை போல நான் பெரிய ஞானவான், எனக்கு எல்லாம் இருக்குன்னு சொல்லி நீ பீத்து கொண்டு இருக்காதே. தேவ பிள்ளைகளே, வேதவசனம் சொல்கிறது, கர்த்தருக்கு பயப்படு, கர்த்தருக்கு பயப்படு, எல்லாம் அவர் தந்தது, இந்த ஞானத்தை கொடுத்தவர் அவர், எல்லாம் அவர் தந்தது என்று சொல்லி உன்னை தாழ்த்தி ஒப்புக்கொடும் பொழுது தொடர்ந்து உனக்குள்ள இந்த ஞானத்தின் வரங்கள் கிரியை செய்யும். ஞானத்தின் ஆரம்பமே தேவ பிள்ளைகளே, அந்த ஞானத்தை கொடுக்கிறவர் அவர், அவரை புகழு, அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் பொழுது தொடர்ந்து ஆண்டவர் உன்னை ஞானவானாக ஞான அணியாக ஆண்டவர் உன்னை வழி நடத்துவா. தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் சமூகத்துல நீயே எல்லாமே எனக்கு உடையது அப்படின்னு சொல்லி உன்னை தன்னைத்தானே பெருமை பாராட்டி கொள்ளாதபடி உன்னை தாழ்த்தும் பொழுது ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வா. கண்களை மூடி ஜெபம் செய்வோமா. நல்ல ஆண்டவரே, நீ உன்னை ஞானி என்று எண்ணிக்கொள்ளாதே.
என்று சொல்லுகிறாரு. ஆண்டவரே, சாலமன் நான் பெரிய ஒரு ஞானி, அவன் அப்பா அவனுக்கு பெருமை அடைந்து அவன் வழி தப்பி போனானப்பா. அதான் ஆண்டவரே சோத்திரப்பா, இந்த ஞானத்தை கொடுத்தவர் நீர், எங்களுக்கு ஞானத்தை கொடுக்கிறவர் நீர் அப்பா. நீர் தான்ப்பா எல்லாமே கொடுக்கிறவர் அப்பா. உம்முடைய நாமம் மகிமைப்படணும்னு சொல்லி நாங்கள் தாழ்த்தும் பொழுது எங்களை உயர்த்துகிற தேவனா இருக்கிறேன். நாங்க பயத்தோடு ஞானத்தை நாங்கள் செயல்படும் பொழுது ஆண்டவரே, இது ஞானம், கர்த்தர் கொடுத்த ஞானம் என்று சொல்லி அது வழியில நாங்கள் செய்ய நடக்கும் போது தேவ பிள்ளை ஆண்டவர், ஆண்டவரே நீர் எங்களுக்கு ஞானத்தை தந்து எங்களை உயர்த்துகிறவரா இருக்கிறவரே கோடி சோத்திரம். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மேலும் வல்லமை கடந்து வரட்டும் இயேசுவின் நாமத்திலே உம்முடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். வழி எடுத்து ஆசீர்வதிங்க, பெரிய காரியம் இயேசுவின் நாமத்தால ஜெயம் எடுக்கிறோம் நல்ல தந்தையே. அமேன் அமேன் அமேன். காட் பிளஸ் யூ. தேவ சமூகத்தில் ஞானத்தை கேளுங்க. தேவ பிள்ளைகளே, அதே போல பெரிய ஞானவாணின்னு நீங்க எண்ணிக்கொள்ளாதுங்க. எல்லாம் தேவன் கொடுத்தது, எல்லாமே அவர் படைத்தது. தேவ பிள்ளைகளை சாலமன் ராஜா ஞானத்தை கேட்டு அவர் கொடுத்தது தான். சாலமன் ராஜா சுயமா அவனுக்கு என்ன இல்லை, ஞானம் கிடையாது. அவன் ஞானத்தை கொடுக்கிறவர் தான். அதனால ஞானத்தை கொடுத்தவரை துதிங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி வேதவசனம் சொல்கிறது. தொடர்ந்து ஆண்டவரை சமூகத்தில் நாடுகள், கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். காட் பிளஸ் யூ. ஆமென் ஆமென்.